நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மன்னர் காலகட்டத்துல நடக்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். ஆக்சுவலா நிறைய நாடுகளா பிரிஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு நாட்டோட இளவரசர் பேரு ஆதித்யா அப்படின்றது ரொம்ப வீரமிக்கவரா இருப்பாரு. அப்ப ஏற்கனவே நிறைய இடத்தை கேப்சர் பண்ணிருக்காரு. இன்னும் அப்பாக்காக நம்ம கேப்சர் பண்ணி தரணும்ன்றதுக்காக இவரோட படையெல்லாம் திரட்டுறாரு. நம்ம போருக்கு தயாராகணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் பக்கத்து நாட்டை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பயத்தை தருது. அந்த பக்கத்து நாட்டுல சியான்ற ஒரு இளவரசி இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் எப்படி படையெல்லாம் திரட்டுறாருன்றத நேர்ல போய் பார்க்கணும், அதுக்கு அந்த நாட்டுக்கு நம்ம போனோம், ஒரு சாதாரண பெண் மாதிரி போலான்ற மாதிரி இந்த சியா பூ விக்கிற பொண்ணு மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா பல நாடுகளா பிரிஞ்சிருந்தது பாத்தீங்களா பல வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒரு நாட்டோட இளவரசரை காட்டுறாங்க. இந்த இளவரசர் பேரு ஆதித்யா அப்படின்றது. ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட் மாதிரி பழகினதா மகேஷ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை தான் இவர் படை தளபதியா வச்சிருக்காரு. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசி பழகுவாங்க. ரெண்டு பேருமே வால் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா அப்பாக்காக நான் இன்னும் நிறைய பகுதியை கேப்சர் பண்ண போறேன், அதுக்கு நம்ம படையை தயார்படுத்தணும், இப்பத்துல இருந்தே அதுக்கான வேலையை நம்ம ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சோ இவங்களுமே பயங்கரமா படையெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பெரிய லெவல்ல நம்ம போர் பண்ண போறோம், நிறைய நாட்டை கேப்சர் பண்ண போறோம், தைரியமா இந்த விஷயத்த பண்ண போறன்ற மாதிரி சொல்றாரு. அப்பாவும் அனுமதி தந்துடுறாரு, உன்னால முடியும்ன்ற மாதிரி ஆதித்யாவை பாராட்டுறாரு. ஆதித்யாக்கான எல்லா விஷயத்தையும் அப்பாவும் பண்ணி தந்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் அக்கம் பக்கத்துல இருக்க நாட்டை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு விதமான பயத்தை தருது. ஏற்கனவே அப்பா இருந்த காலத்திலேயே ஆதித்யாவோட அப்பாவே நிறைய பகுதியை கேப்சர் பண்ணிருப்பாரு. இப்ப பையனும் ரெடி ஆயிட்டு இருக்கான், நம்ம பகுதியெல்லாம் கேப்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதுக்கு நம்ம ப்ரிப்பரா இருக்கணும்னு ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டோட இளவரசியை காட்டுறாங்க. இவங்க பேரு சியா அப்படின்றது. இவங்க பெண்ணா இருந்தாலும் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பயங்கரமா சண்டைலாம் சொல்லி கொடுத்துதான் இவங்களை வளர்த்திருப்பாரு. இவங்களுமே நம்ம என்ன பண்றது, அவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது, அவங்களோட நுணுக்கத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம வெற்றி வாய்ப்பு நமக்கு இருக்கு. சோ அந்த இடத்துல போய் நான் இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட கேக்குறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, இல்ல நம்ம வேற யாரையாவது அனுப்பலாம், அவங்க இன்ஃபர்மேஷனை சேகரிச்சுட்டு வருவாங்க, அது மூலியமா நம்ம ஏதாவது பண்ணலாம், நீ போனா ரிஸ்க், இந்த மாதிரி நீ வேற நாட்டோட இளவரசி ஏதோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்காக தான் வந்திருக்கன்றதை கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை வேணான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆனா சியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியமான பொண்ணா இருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இன்னொருத்தர் அனுப்புனா அவங்க எந்த அளவுக்கு தகவலை கரெக்டா சேகரிப்பாங்கன்னு தெரியாது, நான் போனா கரெக்டா இருக்கும், நான் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சமாளிச்சுப்பேன்ப்பா, அதே மாதிரி என்னோட அடையாளம் எப்பவுமே வெளிப்படாது, நான் கவனமா இந்த விஷயத்த பண்ணிடுவேன்னு சொல்லும் போது அப்பாவும் மறுக்க மாட்டாரு, சரிமா போயிட்டு வா, ஆனா பத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இவங்களுமே என்ன பண்றாங்கன்னா, அந்த நாட்டுக்கு சாதாரணமா வந்துடுறாங்க. அதாவது பொழப்பு தேடி வருவாங்கல்ல, பொழப்பு தேடி ஒவ்வொரு பகுதியா மாறுவாங்க. அப்படி மாறுறவங்க எல்லாம் அந்த நாட்டை சேர்ந்தவங்க பெருசா கேட்க முடியாது, ஓஹோ இவ பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கா போலன்ற மாதிரி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி வந்த சியா என்ன பண்றாங்கன்னா, பூக்கடை வச்சிடுறாங்க. அதுதான் அங்க இருக்கவங்க 2-3 பேர்கிட்ட கேட்டு ஒரு பூக்கடை மாதிரி வச்சிடுறாங்க, வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. இளவரசர் ஒரு பக்கம் போருக்கு தயாராயிட்டு இருக்காரு. அதாவது இன்னும் கூடிய சீக்கிரத்துல நம்ம போருக்கு போனோன்ற மாதிரி மகேஷும் இவரும் சேர்ந்த மாதிரி அதுக்கான பிளான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இளவரசர் எப்பவுமே ரவுண்ட்ஸ் மாதிரி வருவாரு. அவரோட நாட்டுல சந்தை பகுதி இருக்கு பாத்தீங்களா, அங்க ரவுண்ட்ஸ் மாதிரிலாம் வருவாரு. அந்த மாதிரி வரும்போதுதான் இந்த பொண்ணை பாக்குறாரு சியாவை. சியா அவரை கவனிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பூ வியாபாரம் பாக்குற மாதிரிலாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு இருக்கவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. சியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா இருக்காங்க. இதை தாண்டி ஏழைகளுக்கு எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பூவெல்லாம் சிலருக்கு ஃப்ரீயா தராங்க. அதாவது பூஜை பண்றதுக்கு சிலருக்கு வாங்குறதுக்கு கூட காசு இல்ல, பரவாயில்ல நீங்க பூஜை பண்ணுங்க, அதாவது ஏதோ வேண்டணும்னு வந்திருக்கீங்க, இந்தாங்க மாலையை வச்சுக்கோங்கன்ற மாதிரி சிலருக்கு மாலையெல்லாம் சும்மா தந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. மகேஷ் கிட்ட பேசுற மாதிரியே சியாவை கவனிச்சிட்டு இருக்காரு. சியாவும் இதை கவனிக்கிறாங்க, நம்மள பாக்குறாரு அப்படின்றதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மன்னர், அதாவது இளவரசர், இவர் மன்னர் கிடையாது இளவரசர், வருங்கால மன்னர். எப்பவுமே இந்த மாதிரி வந்தா எல்லாருமே பணிவா தலைய குனிஞ்சுதான் பார்ப்பாங்க, அதுதான் நடைமுறை. ஆனா இவங்க மட்டும் கொஞ்சம் தைரியமா நிமிந்தியா பாத்துட்டு இருக்காங்க. இதுவும் இவருக்கு பிடிச்சிருக்கு, பரவாயில்ல இந்த பொண்ணு தைரியமான பொண்ணா இருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. யாரவரையும் இவருக்கும் கல்யாண வயசு இல்ல, அதனால இவங்களை லைட்டா இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு மாதிரி இவரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. மகேஷ் இதை கவனிக்கிறாரு, என்ன இவன் காதலிக்கிறான் போல. மகேஷ் படை தளபதி தான், ஆனா ஃப்ரெண்டு மாதிரி தான் இவர்கிட்ட பேசுவாரு. இவன் அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் போல அப்படின்ற மாதிரி மகேஷுக்கு தோணுது. அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவரு, அதாவது ஆதித்யா இருக்காரு பாத்தீங்களா,
அந்த சியாவை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. சந்தையில பூ விக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பாத்தியான்னு கேட்கும் போது, நான் பார்த்தேன், நீ பார்த்ததையும் நான் பார்த்தேன்ற மாதிரி மகேஷ் இவரை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் வந்து என்ன பண்றாரு ஆதித்யா, அந்த பொண்ணை பாக்குறதுக்குனே வந்துடுறாரு. அந்த பொண்ணு கிட்ட பூ வாங்குற மாதிரி எல்லாம் பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. போக போக அந்த பொண்ணு இவருக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த விஷயத்தெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட சகஜமா பேசுறாரு. சியாக்குமே என்ன வந்து நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு, இவர்கிட்டயே பேசி நம்ம வந்து விஷயத்த வாங்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது தப்பு. இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றது வேற, ஆனா இவர்கிட்ட பழகி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணா அது இவருக்கு செய்யற துரோகம்ன்ற மாதிரி பாக்குறாங்க. அதனால அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி எல்லாம் இவங்க போக மாட்டாங்க. இவங்க போனா போலாம், ஏன்னா அவரே வந்து பேச்சு கொடுக்குறாரு, நம்மள புடிச்சுதான் பேசுறாரு, இன்ஃபர்மேஷனை கேட்டா இவர்கிட்ட இருந்து வாங்கிடலான்றது தெரியுது சியாக்கு. ஆனா வந்து அது துரோகம், அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, நம்மளா சேகரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. சோ வந்து இவர்கிட்ட ஆதித்யா கிட்ட சகஜமா பழக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே மகேஷ்க்கு தப்பாவே படுது. இந்த பொண்ணு திடீர்னு இங்க வந்திருக்கா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நம்ம பார்க்கல, திடீர்னு வந்திருக்கா. அதே மாதிரி வந்து சீக்கிரமே இளவரசர் கிட்ட இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டா, ஏதோ ஒரு பிளானோட இவ வந்திருக்காளோ அப்படின்ற மாதிரி மகேஷுக்கு ஒரு சந்தேகம் எல்லாம் வருது. இந்த சந்தேகத்தை பத்தி இவர் இளவரசர் கிட்டயே பேசுறாரு, அதாவது ஆதித்யா கிட்டயே பேசுறாரு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டி மேல டவுட்டா இருக்கு, திடீர்னு வந்திருக்கா, அதே மாதிரி வந்து உன்னை கவர்ற மாதிரி சில விஷயங்களை பண்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றாரு. சேச்சே அந்த மாதிரிலாம் இல்ல, நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க, அவ என்ன இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிறதுக்காக வந்தவன் நினைக்கிறியா, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி மறுக்கிறாரு. ஆனா மகேஷ்க்கு சந்தேகம் வந்துருச்சுல, இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு 4-5 பேரை இந்த பொண்ணு ஆக்டிவிட்டியை கவனிச்சுக்கிட்டே இருங்கன்ற மாதிரி போட்டுறாரு. அவங்களுமே சரி நாங்க வந்து ஏதாவது பார்த்தோம்னா உங்ககிட்ட சொல்றோன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் சேகரிக்கிறதுக்காக தானே வந்தாங்க. பகல்ல எல்லாம் வந்து இவங்க பூ விக்கிற வேலையை பாக்குறாங்க. ஆனா நைட்டு நேரம் என்ன பண்றாங்கன்னா திருட்டுத்தனமா இந்த அரண்மனையை சுத்தி பாக்குறாங்க. அதாவது பாதுகாப்புலாம் எப்படி இருக்கு, நம்ம எந்த வழியா வந்து அட்டாக் பண்ணலாம், அவங்க கிட்ட எந்த அளவுக்கு எல்லாம் படைபலம் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம சியா இருக்காங்க பாத்தீங்களா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. சியாவை வந்து ஆளுங்க பாக்குறாங்க. இவன் என்ன நைட்டு நேரம் வந்து இந்த மாதிரி நடமாடிட்டு இருக்கா, ஏதோ தப்பா இருக்கு, அரண்மனையை நோட்டம் விட்டுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு சந்தேகம் வரும்ல. இவங்களுமே மகேஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. மகேஷ் சந்தேகப்பட்டது உறுதியாகுது. ஓஹோ இந்த சியா ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கான்றது இவருக்கு உறுதியாகுது. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து இளவரசர் கிட்ட சொல்ல வேணாம், அதாவது ஆதித்யா கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணாம், ஏன்னா சொன்னா நம்ப மாட்டாரு, நம்ம சமயம் பார்த்து சொல்லலாம். அதாவது இவ திட்டமிட்டு ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கான்றது நமக்கு உறுதியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆதித்யா கிட்ட சொல்லலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் சியா கிட்ட சாதாரணமா பழகிட்டு இருக்காரு. சியாக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா நம்ம ஆதித்யா அவரா வந்து பழக ஆரம்பிச்சிட்டாரு, ஆனா நாளை பின்ன உண்மை தெரியும் போது நம்ம மேல கோவப்பட்டார்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சியாக்குள்ள சில கஷ்டங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. சரி பாத்துக்கலான்ற மாதிரி சியாவும் சகஜமா அவர்கிட்ட பழகிட்டு இருக்காங்க. இப்ப மகேஷ் வந்து எப்படியாவது ஆதித்யா கிட்ட சொல்லணும், நேரடியா சொன்னா ஏத்துக்க மாட்டான், நம்ம மறைமுகமா அவனுக்கு ஒரு லெட்டர் போற மாதிரி பண்ணலான்ற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பி வச்சிடுறாரு. அதாவது இளவரசருக்கு லெட்டர் வர மாதிரி வருது. அந்த லெட்டர்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, உன்கிட்ட சியான்னு ஒருத்தி பழகிட்டு இருக்கால, அந்த சியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான எண்ணத்தோட தான் உன்கிட்ட பழகிட்டு இருக்கா, அதாவது உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பழகிட்டு இருக்கா அப்படின்ற துணியில ஒரு லெட்டர் இவருக்கு கிடைக்குது. இதை பாக்குற இவருமே அதிர்ச்சி ஆகுறாரு. மகேஷ் அவர் தானே லெட்டர் போட்டிருக்காரு, ஆனா அதை காமிச்சுக்காத மாதிரி அமைதியா நின்றுட்டு இருக்காரு. இப்போ வந்து ஆதித்யாக்குள்ள சில கேள்வி எல்லாம் வந்துருச்சு. அதாவது இவ வந்து திட்டம் போட்டு பழகிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் வந்துருதுல. இந்த வாட்டி வந்து அவங்கள சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசும்போது நேரடியா கேட்க மாட்டாரு, நேரடியா கேட்காம வந்து மறைமுகமா அந்த விஷயத்தை கேட்கிறாரு. இவங்களுமே என்ன ஒரு மாதிரி மறைமுகமா கேட்கிறாரு, ஒருவேளை நம்ம வந்து வேற நாட்டுல இருந்து வந்திருக்கோன்றதை கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்பயுமே வந்து இவங்க வெளிப்படுத்தக்கூடாது, நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கோம், இவர்கிட்ட கேட்டு எந்த இன்ஃபர்மேஷனையும் வாங்கல, நம்ம தான் சேகரிக்க போறோம், அதனால நம்ம வெளிப்படுத்த வேணான்ற மாதிரி அமைதியா இந்த இடத்துல இருக்காங்க. இவருமே வந்து வெளிப்படையா கேட்கல, மறைமுகமா தானே கேட்கிறாரு. சோ இவருக்கு வந்து இவர் எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கல. சோ இவ வந்து பிளான் பண்ணி வந்திருக்காளான்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனால மேற்கொண்டு அவங்க கிட்ட பழகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல வந்து அவங்க அரண்மனைக்குலாம் அடிக்கடி வந்துட்டு போறாங்க. அதாவது அரண்மனைக்கு பூலாம் தேவைப்படும் பாத்தீங்களா, நீ வந்து தான்ற மாதிரி ஆதித்யா சொல்லுவாரு. அதனால அடிக்கடி அரண்மனைக்கு வரலாம் விடுறாரு. இதை இவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அப்பப்ப எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. மகேஷும் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல வந்து அரண்மனையில இருக்க சில நகைலாம் காணாம போயிருது. மகேஷ் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்த அவ தான் பண்ணிருக்கா, சியா தான் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா சியா தான் கடைசியா இந்த இடத்துக்கு வந்தா, அவ தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஆதித்யாவால ஏத்துக்கவே முடியல, சேச்சா சியாலாம் அப்படி பண்ணிருக்கவே மாட்டான்ற மாதிரி சொல்றாரு.
சரி கூட்டு வரலாம், நம்ம விசாரிக்கலாம், விசாரிச்சா தெரிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி மகேஷ் சொல்லும் போது இவரால மறுக்க முடியல. மகேஷ் ஃப்ரெண்டு, அதை தாண்டி படை தளபதி, அவன் சொல்றதையும் நம்ம ஏத்துக்கணும், நம்ம காதலிக்கிறோன்றதுக்காக முழுசா நம்ப முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணும்போது அவங்க கிட்டதான் நகைகள் இருக்கிறது தெரிய வருது. ஆனா சியா எடுக்கலன்னு மறுக்கிறாங்க. உண்மையிலேயே சியா எடுக்கல, இந்த இடத்துல வந்து மறுக்கிறாங்க. நான் எடுக்கல, யாரோ வந்து என்னோட பைக்குள்ள போட்டிருக்காங்க, வேணும்ட்டே யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேணும்ட்டே யாராவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஆதித்யாக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட இவ லவ் பண்ற மாதிரி பழகுனதே இதுக்குதானா, காதலிக்கிற மாதிரி நம்ம கிட்ட பழகுனதே இந்த மாதிரி நகையை திருடுறதுக்கு தானா அப்படின்ற மாதிரி சந்தேகமும் வருது. கொஞ்சம் சந்தேகப்பட்டம் பேசிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவ தப்பு பண்ணலனா வேற யார் இப்படி பண்ணிருப்பான்ற மாதிரி இவர் உள்ளுக்குள்ள விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதுதான் இந்த விஷயம் மகேஷோட வேலைன்றது தெரிய வருது. மகேஷ் வந்து இவருக்கு எதிராகவே ஒரு சதி திட்டம் போடுறதும் தெரிய வருது. ஏன்னா இது விஷயமா மகேஷை பத்தி இவர் விசாரிக்கிறாருல, அதாவது மகேஷ் தான் இதை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோன்னா மகேஷ் ஏன் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் மகேஷ் எதுக்காக பண்ணிருக்கிறதா யோசிப்போம். இந்த சியா மேல மகேஷ்க்கு டவுட் வந்துருச்சு, அதனால இங்க இருந்து அனுப்புறதுக்காக இப்படி பண்ணிருப்பாருன்னு நம்ம நினைப்போம். ஆனா வந்து விசாரிக்கும் போது மகேஷே வந்து இந்த இளவரசர் ஆதித்யாக்கு எதிராக சதி திட்டம் போடுறது தெரிய வருது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 பேர் பழகிருக்காங்க. ஆனா ஆதித்யாவை ஒரு இடத்துல சிக்க வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல முக்கியமான பொறுப்புக்கு வரணும், ஏன்னா வந்து மன்னருக்கு வயசாயிருச்சு, ஆதித்யா கிட்ட அந்த பொசிஷன் போக போதில்ல, அந்த பொசிஷனை எப்படியாவது நம்ம பறிக்கணும்ன்ற மாதிரி சில ஆளுங்களை சேர்த்து சதி திட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இந்த சியா ஒரு இடையூறு பண்ணிருவாளா, ஏன்னா இவன் நெருங்கி பழகிட்டு இருக்கா, இவ ஏதாவது பிளானோட வந்து நம்மளோட பிளான் கெட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரி மகேஷ் யோசிச்சிருப்பாரு. அதனால மகேஷோட பிளான பத்தி எல்லாம் இப்ப ஆதித்யாக்கு தெரிய வந்துருது. மகேஷ் இவ்வளவு சூழ்ச்சி பண்ணிருக்கான்னு தெரிஞ்சனா ஆதித்யா உடஞ்சு போயிடுறாரு. இப்ப ஆளுங்க மூலியமா மகேஷ் அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. மகேஷ், உன்னை நான் படை தளபதியா மட்டும் பார்க்கல, என் நண்பனாவும் பார்த்தேன், அதே மாதிரி என்னோட அண்ணனாவும் பார்த்தேன், நீ போய் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பிளான் பண்ணிருக்கிய அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப விரக்தியா பேசுறது. இப்பயுமே மகேஷ்க்கு வந்து இந்த சியா மேலேயும் சந்தேகம் இருக்கு. இந்த சியாவோட ஆக்டிவிட்டி எல்லாம் என்னோட ஆளுங்களை கவனிக்க விட்டேன், இந்த சியாவோட ஆக்டிவிட்டிலையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஆதித்யா இருக்காருல்ல, நீ துரோகம் பண்ணிட்டு எல்லாருமே ஒன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காத, முதல்ல இவனை இழுத்துட்டு போங்க அப்படின்னு இப்ப மகேஷ் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. சியா அந்த சமயம் அங்க இருந்திருக்க மாட்டாங்க. சியா வந்து இவங்க பேசினதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா சியாவுமே வந்து நம்மளும் பண்ணிட்டு இருக்கிறது தப்புதான், இந்த விஷயத்தை இதுக்கப்புறமா வெளிப்படுத்தாம இருந்தா நல்லா இருக்காது, நம்ம வெளிப்படுத்திடலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இவர் பேசுறதுக்கு வராருல, சியா கிட்ட இப்ப பேசுறதுக்காக வரும்போது உன் மேல தப்பு இல்ல, மகேஷ் தான் உன்னை மாட்டி விட்டுருக்கான்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்ப சியா என் மேலயும் ஒரு தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது சியா பண்ண விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, நீ வந்து நிறைய நாட்டை கேப்சர் பண்றதுக்காக நிறைய இதெல்லாம் படையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கல, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், நானே தகவலை சேகரிக்கலான்றதுக்காக சில விஷயத்த பண்ணேன், ஆனா அதுக்குள்ள உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்குமே உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் அதுக்கப்புறம் வந்து தகவலை சேகரிச்சாலும் அது வந்து உனக்கு பண்ற துரோகமா தான் இருக்கும், நான் அதனால தான் இதை வெளிப்படுத்தலாம் நினைச்சிட்டேன்ற மாதிரி இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. முதல்ல கேட்டோன்னா பயங்கரமா ஆதித்யாக்கு கோவம் வருது. ஐயோ நம்ம நேசிச்சுமே, அவ்வளவு காதலிச்சுமே, இவன் என்ன இப்படி பண்ணிட்டான்ற மாதிரிலாம் தோணுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அந்த விஷயத்துக்காக தான் வந்தேன், ஆனா போக போக உங்களை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வெளிப்படுத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஆதித்யாவும் இவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தையும் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இது சாதாரணமா பண்றதுதான். இப்போ ஒருத்தங்க போர் தொடுக்க போறாங்கன்னா அவங்க கிட்ட எவ்வளவு பலம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நாட்டை சேர்ந்தவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக வருவாங்க. என்ன சாதாரண ஆளுங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக வருவாங்க. இந்த வாட்டி இளவரசிய வந்திருக்காங்க, இதுல பெரிய தப்பு இல்ல, நம்மள உண்மையாதான் அவன் நேசிச்சிருக்கா, அவ எந்த ஒரு தப்பும் பண்ணலன்ற மாதிரி நினைக்கிறாரு, எனக்குமே உன்னை பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவரோட அன்பை வெளிப்படுத்துறாரு. சோ 2 தரப்பும் பேசி நம்ம 2 பேருமே திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இவங்களுமே அதை சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே திருமணம் முடிச்சுக்கிறாங்க, சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு காமிச்சு இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும், அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.